டக்ளஸ் பிள்ளையான் கைதின் பின்னணியில் அடுத்த கைது கருணாவை நோக்கி இடம்பெறுமா என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றன. காரணம், இப்போது அங்கு இடம்பெற்றிருக்கின்ற அல்லது கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பிலான பல விடயங்களில் குறித்த பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பல துப்பாக்கிகள் பயன்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆனால் தான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாரணைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அனுர அரசு தீவிரப்படுத்தி இருக்கின்றது. பேரிடர் இடம்பெற்றதால் நீங்கள் சில விடயங்கள் தொய்வு நிலை அடைந்து விட்டதாக எண்ணியிருந்தீர்கள். நாங்களும் அந்த காலப்பகுதியில் இதனை கதைப்பதை தவிர்த்திருந்தோம். காரணம், இந்த விடயங்கள் அன்றைய காலப்பகுதியில் சூழ்நிலை கருதி தவிர்க்கப்பட்டன. ஆனால் பேரிடர் இடம்பெற்ற போதும் கூட இந்த கட்டமைப்புகள் முன்னகர்ந்து கொண்டுதான் இருந்தன. இனி வரப்போகின்ற நாட்களில் குறிப்பாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் அரச புலனாய்வு பிரிவினர் அதே போன்று இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்த கட்டமைப்பிலிருந்து ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுத்தான் இந்த விடயங்கள் கையாளப்படுகின்றன. துணை ஆயுத குழுக்களோடு தொடர்பாக இருந்த அல்லது துணை இராணுவ குழுக்களை கடந்த காலங்களிலே வழிநடத்திய முன்னாள் ஓய்வு நிலை புலனாய்வு அதிகாரிகள் தான் இப்போதைய இந்த கைதின் பின்னணியில் செயற்பாட்டில் அவர்கள்தான் முக்கிய தகவல் வழங்குனர்களாகவும் சில ஆதாரங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த குற்றச்செயல்களோடு தொடர்பட்ட யாராக இருந்தாலும் உடனடியாக அரசு தரப்போடு தொடர்புகளை ஏற்படுத்துமாறு அரசு தரப்பின் சார்பில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் தானாக வந்து சரணடைகின்ற பட்சத்தில் ஒரு விதமான நடைமுறையும், கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் தண்டனையும் வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு விடயம், மிக விரைவில் அடுத்தடுத்த கைதுகளும் அடுத்தடுத்த திடுக்கிடும் தகவல்களும் காத்திருக்கின்றன என்று கூறி இந்த கைதுகள் என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு பெரும் அரசியல் ரீதியான ஒரு குடைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றன என்று கூறி இனி வெகு விரைவில் இன்னும் பல தகவல்களோடு தொடர்ச்சியாக உங்களை சந்திக்கலாம்.